கைஸ் கேம் செட்டிங்ஸ்ல உங்களுக்கு யூஸ் ஆகுற ஒரு 10 செட்டிங்ஸ் சொல்றேன். உங்க மொபைலுக்கு ஏத்த சென்சிட்டிவிட்டி பிளஸ் ஃபயர் பட்டன் சைஸோட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க மொபைல் மாடல் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நம்பர் 1 ரீகாயில் செட்டிங்ஸ். கேம் செட்டிங்ஸ்ல வைப்ரேஷன் வந்துட்டு வெப்பன் வைப்ரேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. புல்லட் சதுரும் போது வைப்ரேட் ஆகும். அடுத்து ஐட்டம் ஃபைண்டர் செட்டிங்ஸ். செட்டிங்ஸ்ல கண்ட்ரோல் வந்துட்டு ஐட்டம் ஃபைண்டர் ஆல்வேஸ் ஆன் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்மூத் கேமிங். கிராபிக்ஸ்ல ஸ்மூத் ஸ்டாண்டர்ட் அல்ட்ரா மேக்ஸ் எது வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனா இந்த பெர்ஃபார்மன்ஸ் மோட் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த குவிக் மெசேஜஸ் செட்டிங்ஸ்ல கண்ட்ரோல் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. கேம்ல டீம்மேட் ஏதாச்சும் உங்களுக்கு மார்க் பண்ணி நீங்க இதை எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா தேங்க்ஸ்னு வாய்ஸ் மெசேஜ் வரும். அடுத்து கேம் செட்டிங்ஸ்ல கண்ட்ரோல் வந்துட்டு இந்த ஆட்டோ ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. எனிமி அடிக்கும்போது உங்க கன்ல புல்லட் தீந்துருச்சு அப்படின்னா அடுத்த கன் ஆட்டோமேட்டிக்கா எக்யூப் ஆயிரும். அடுத்து கேம் செட்டிங்ஸ்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஹிந்தில மாத்திக்க முடியும். ஆனா அது நமக்கு தேவையில்ல. சப்போஸ் உங்க கேம் ஐடி யார்ட்டையாச்சும் லாகின்ல இருந்துச்சுன்னா செட்டிங்ஸ் வந்துட்டு லாகின் ஹிஸ்டரி சூஸ் பண்ணிட்டு லாக் அவுட் ஃப்ரம் ஆல்வேஸ் கொடுத்துருங்க. எல்லாருக்கும் லாக் அவுட் ஆயிரும். நெக்ஸ்ட் கேம் செட்டிங்ஸ்ல கண்ட்ரோல் வந்து இந்த கன் ஷாட் அலர்ட் ஆன் பண்ணிக்கோங்க. எனிமி அடிக்கும்போது இந்த மாதிரி மார்க் பண்ணி காட்டிரும். கைஸ் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு உங்க மொபைல் மாடல் நேம் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. உங்க மொபைலுக்கு ஏத்த சென்சிட்டிவிட்டி அண்ட் ஃபயர் பட்டன் சைஸ் நானே டிஎம் பண்றேன். ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.